பரிசுத்த சங்கீதம் 150 கடைசி வசனத்தை நாம் வாசிக்கலாம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சொல்லுங்க. அதாவது மூச்சு விடுகிற, உயிரோடு இருக்கிற, சுவாசம் என்றால் உயிர், உயிரோடு இருக்கிற யாவும் மனுஷர்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாமே கர்த்தரை துதிப்பதாக. அப்ப கர்த்தரை துதிக்காதவங்களுக்கு சுவாசம் இருந்து பிரயோஜனம் இல்லைன்னா, சுவாசத்தை கொடுத்தது யாரு? ஏதேன் தோட்டத்துல மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி ஜீவா சுவாசத்தை அவன் ஆசையில கர்த்தர். அப்ப இந்த சுவாசம் இருக்கிற வரைக்கும் கர்த்தரை துதிப்பதுதான் நமக்கு வேலை. மரித்தோரும் மௌனத்திலே வாசமாயிருப்போரும் கர்த்தரை துதியார்கள், துதிக்க மாட்டார்கள். சென்று போறவங்க ஆண்டவரை துதிக்க முடியாது. அப்ப அந்த வசனம் சொல்லுகிறது, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. பறவைகள் துதிக்கிறது ஆண்டவரை, காலையில பாடி துதிக்கிறது, அது பாஷையில் அது பாடி துதிக்கிறது. மிருகங்கள் துதிக்கிறது ஆண்டவரை. ஏற்ற வேளையில மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் கர்த்தர் என்ன பண்றாரு? ஆதாரம் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாமும் கர்த்தருடைய பிள்ளைகள். அது யாரா இருக்கட்டும், எந்த வழிபாடு செய்கிறவர்களா இருக்கட்டும், எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களா இருக்கட்டும், எல்லோரும் கர்த்தராலே படைக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்கள் அறியாமல் ஆராதிக்கிறார்கள், நாம் அறிந்து ஆராதிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல பவுல் சொல்றார், நீங்கள் அறியாது ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் பற்றி நான் உங்ககிட்ட சொல்றாங்க. ஆண்டவர் யார் என்பதை அறியாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ இந்த பூமியில இருக்கிற சுவாசம் உள்ள யாவும் கர்த்தராலே படைக்கப்பட்டவைகள். கர்த்தராலே படைக்கப்பட்டவைகள் கர்த்தரை துதிப்பதை, இவர்களின் ஜனங்கள் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அதற்காகவே படைக்கப்பட்ட அந்த உயிர் இருக்கிறதே கர்த்தரை துதிப்பதற்கு தான். அவர் துதிக்காத இந்த உயிர் இந்த உலகத்துல, இந்த சரீரத்துல வாழ்ந்த பிரயோஜனம். அப்போ சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, துதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நாம் எல்லோரும் கர்த்தரை துதிக்க கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட, கர்த்தராலே நாம் அழைக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். பாருங்க, எத்தனாவது வசனம்? 5வது வசனம். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள். கைத்தாளம் என்ன? கைத்தாளம் தட்டுங்க, எல்லாரும் தட்டுங்க. இது ஓசை உள்ள கைத்தாளம், பேரோசை உள்ள கைத்தாளம் தட்டுங்க. இதுதான் பேரோசை உள்ள கைத்தாளம். ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஓசை உள்ள கைத்தாளத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்கறது இல்ல, பேரோசை உள்ள கைத்தாளத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்கறது இல்ல. அப்படியே வந்து அப்படியே அசையாம ஆடாம, அப்படியே கொஞ்சமும் அசையாம அப்படியே உட்கார்ந்து அப்படியே போயிருக்கு. அப்படியா துதிக்கிறோமா? கரங்களை தட்டி துதிக்கிறோமா? சொல்லுங்க. பாட்டு யார் பாடினாலும் சரி, அவங்க பாடுறாங்க அப்படின்னு நம்ம கவனத்தை வேற பக்கம் செதுக்க கூடாது. இதுக்குள்ள வந்துட்டாவே இது கர்த்தரை தோய்ந்து கொடுக்கிற இடம், இது கர்த்தரை துதிக்கிற இடம், இது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இடம். இதுக்குள்ள வந்துட்டாவே யாரோ ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்கன்றதுக்காக நம்ம வேற கவனத்துல இருக்கக்கூடாது. நாம அந்த பாடல் பாடுகிறவர்களுக்கு இசைவாய் நம்ம என்ன பண்ணணும்? கைத்தாளம், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஒருத்தர் தனியா துதிச்சிருப்பாங்க, ஒருத்தர் வேற சிந்தையா இருப்பாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மனம் இல்லைன்னா கர்த்தர் வரமாட்டாங்க. எங்க ஒரு மனம் இருக்கிறதோ, எங்க 2-3 பேர் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்களோ, ஏக சிந்தை எங்க இருக்குதோ அங்குதான்
கர்த்தர் மகிமைப்படுவார், கர்த்தர் வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. புருஷன் ஒரு முடிவு எடுக்கிறாரு, மனைவி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது சரியா இருக்கும், சரியா இருக்காது. பிள்ளைங்க குழம்பி போயிடுவாங்க. அப்பா பக்கமா அம்மா பக்கமான்னு தெரியாம பிள்ளைங்க குழம்பி போயிடுவாங்க. யோகோவிந்த முடிவு கணவன் மனைவி சேர்த்து பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை சொன்னா 2 பேரும் ஒரே முடிவா இருக்கிறாங்க. இனி நம்ம வேற முடிவுக்கு போக முடியாது. பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க, அதே முடிவுக்கு வருவாங்க. அப்போ எங்க ஒரே மனம் இருக்கிறதோ அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். அதனால ஒருத்தர் பாட்டு பாடுறாங்க, நம்ம பாட்டுக்கு பைபிள வச்சு பார்த்துட்டு இருக்க கூடாது, நம்ம பாட்டுக்கு வேற சரியா இருக்க கூடாது, செல்போன் பார்க்க கூடாது, நம்ம வேற எங்க வெளியில போயிட்டு வரக்கூடாது, ஒரே சிந்தையா இருக்க வேண்டும். ஓசையுள்ள கைதாளத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. முழு ஆத்மாவோடு கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. முழு உள்ளத்தோடு கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. இருக்கிற இடம் தான் இங்க, ஆனா சிந்தை வேற இடத்துல இருந்தா கர்த்தர் நம்ம மத்தியில கிரியைகளை நடப்பிக்க முடியாது. பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல 1வது அதிகாரத்துல அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய், நல்லா புரிஞ்சுக்கங்க. தயவு செய்து சபை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்க. இது சபை, இது பரிசுத்தவான்கள் கூடுகிற இடம், இது கர்த்தருடைய பிள்ளைகள் கூடுகிற இடம். அப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் கூடுகிற இடம் ஆலயமாக மாற்றப்படுகிறது. எப்ப தெரியுமா? ஆக்சுவலி இது ஆலயம் கிடையாது, இது சபை, அதாவது கூடுகிற இடம், அசம்பிளி. இது பேர் என்ன பேரு? அசம்பிளி. கர்த்தர் எனக்கு சகாய சபை, அசம்பிளி தான் இதுக்கு பேர். இது ஆலயம் கிடையாது. ஆலயமாக எப்ப மாறுனா அப்படின்னா பரிசுத்தவான்கள் ஏக சிந்தையா ஒரே சிந்தையா இருக்கும் போது இது ஆலயமாக மாறும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். உங்கள் சரீரங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களிலே வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா அப்படின்னு எழுதிருக்கு இல்லையா? இப்ப ஒவ்வொருவரும் ஒரு இண்டிவிஜுவல் சர்ச், இண்டிவிஜுவல் சர்ச். நாம் எல்லோரும் தனிப்பட்ட முறையில ஒரு சபையாக ஒரு ஆலயமாக இருக்கிறோம். சபையாக ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயங்கள் எல்லாம் ஏக சிந்தையாக கூடும்போது இது மகா பெரிய தேவாலயமாக மாற்றப்படுகிறது. இந்த இடத்துல ஆண்டவர் வாசம் பண்ணுவதற்கு ஏதுவான ஒரு ஸ்தலமாக மாற்றப்படுகிறது. ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம் தானே ஆலயம். அவர் நம்மளுக்குள்ள வாசம் பண்ணா நம்ம ஆலயம். நம்ம எல்லோரும் சேர்ந்து இங்க வாசம் பண்ணும்போது இந்த இடம் பெரிய தேவாலயமாக மாற்றப்படுகிறது. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? வேற சிந்தை இருக்கக்கூடாது. யார் ஆராதிச்சாலும், யார் துதிச்சாலும், யார் பாட்டு பாடினாலும், யார் சாட்சி சொன்னாலும் நம்முடைய சிந்தைகள் ஏக சிந்தையாக இருக்குமானா கர்த்தர் இந்த இடத்தை விட்டு யாக்கோபு கிட்ட சொல்ற மாதிரி நான் போறேன் என்னை விட்டுன்னு சொல்லி சொல்லவே மாட்டேன். இன்னும் கொஞ்சம் துதிங்க, நான் இங்கேயே இருக்க விரும்புகிறேன். இன்னும் கொஞ்சம் துதிங்க, நான் இங்கேயே இருக்க விரும்புகிறேன். இந்த இடத்தை நான் விரும்பினபடினால் இங்கே நான் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு வசனம் இந்த ஸ்தலத்திலே நான் வாசம் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் துதிங்க, நான் ஆராதிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் துதிங்க, என்னோட சேர்ந்து நான் பாட்டு பாடுறேன். இன்னும் கொஞ்சம் துதிங்க, நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுறேன் அப்படின்னு சொல்றது எதுக்குடா? என்னோட ஆவியானவர் அந்த தீயை கூட்டும் போது கர்த்தர் இங்க வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. நம்ம சுருக்கமா முடிச்சு அவர் வெளியே அனுப்புறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தோட தான். ஐயா ரொம்ப நேரம் நடத்தல அப்படி நினைக்காதீங்க. ஆவியானுடைய அசைவாடுகள் இங்க இருக்கிறது, பிரசன்னஸ் இங்க இருக்கிறது உணர்ந்தா பாட்டை நிறுத்தத்துக்கு மனசு வராது, வருஷம் நிறுத்தத்துக்கு மனசு வராது, அப்படியே போயிட்டே இருக்கும். அவரை பாதியில கட் பண்ணி ஆண்டவரே நாங்க நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவர் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார், சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நம்ம குழந்தைய கையை பிடிச்சி கூட்டு போறோம், குழந்தை கொஞ்ச நேரம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதோட சேர்ந்து நாம விளையாடணும். அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படும். நமக்கு தூக்கம் வருது, நம்ம குழந்தை விளையாடிக்கிட்டே இருக்குது, நம்ம தூக்கிறோமா? குழந்தையோட இருக்கும். தூக்கத்தை கட்டுப்படுத்தி குழந்தையோட நம்ம கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கு? விளையாடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நாம கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை துதிக்க 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 கர்த்தர் இந்த இடத்தை விட்டு போறதுக்கு மனசு இல்லாம இங்கே உட்கார்ந்து நமக்குள்ளே வாசம் பண்ணி
நமக்குள்ளே அவர் நம் தேவனாயிருப்பார். அதனால்தான் பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு கர்த்தரை துதிங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசிங்க. தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீக்குழலோடும் அவரை துதியுங்கள். பழைய ஏற்பாட்டின் காலங்களில் எல்லாம் இப்படிப்பட்ட இசை கருவிகளை வாசித்து கர்த்தரை துதித்தார்கள். யாழ், தீக்குழல், தம்புரு, வீணை, சுரமண்டலம். மேல இருக்கிற வசனத்தை பாருங்க. எதிர பாருங்க, கை எக்கால துணியோடு. எக்காலம், யாராவது எக்காலத்தை பார்த்திருக்கீங்களா? எக்காலம் எப்படி இருக்கும் பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கா சொல்லுங்க. பாருங்க எப்படி இருக்கா? அப்படியே மாட்டு கொம்பு மாதிரி இருக்கும். அது வளைஞ்ச மாட்டு கொம்பு இருக்குது இல்லையா? பார்த்திருக்கீங்களா? மாட்டு கொம்பு, காளை மாட்டு கொம்பு, பெரிய பெரிய காளைகள், உயரமா இருக்கிற காளைகளுடைய கொம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி வளைவா இருக்கும். இந்த எக்காலம் என்பது இன்னும் நல்ல வளைவா இருக்கும், இன்னும் நல்ல உயரமா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்ல நீளமா இருக்கும். அதுல ஓசை எழுப்பும் போது நல்லா சோர்ந்து வரும். சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் நல்லா கேட்கும். பழைய காலத்தில் எல்லாம், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எல்லாம் கர்த்தரை துதிப்பதற்கு எக்காலம் பயன்படுத்தினார்கள். எக்காலத்தை ஒரு எச்சரிப்பு சந்தமாக பயன்படுத்தினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள். மேகஸ்தம்பம் அவர்கள் மேலே இருந்தது, இரவில அக்னி ஸ்தம்பம் அவர்கள் மேலே இருந்தது. ஆண்டவர் புறப்படணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு சிக்னல் கொடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாரு? மேகஸ்தம்பத்தை அப்படியே என்ன பண்ணுவாரு? மூவ் பண்ணுவாரு. அப்படியே அசைய ஆரம்பிக்கும். கடிகாரம் உள்ள அப்படியே அசையற மாதிரி. இல்ல கடிகாரத்துல செல் ஆயிடுச்சுன்னா, செல்லு கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த சொல்லு என்ன பண்ணும்? அப்படி வந்து அப்படி வரும், அப்படி வந்து அப்படி வரும். அடுத்த கடத்துக்கு போவாது. அப்படி என்ன பண்ணும்? சிக்னல் கொடுக்கும். பவர் கம்மியாயிருச்சு அப்படின்னு சிக்னல் கொடுக்கும். அந்த மாதிரி மேகஸ்தம்பம் என்ன பண்ணும்? ஆண்டவர் ஜனங்களை வேற இடத்துல வழிநடத்த விருப்பமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மேகம் அப்படி சுழல ஆரம்பிக்கும், அப்படி அசைய ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? புறப்படணும் அப்படின்னா அவங்க நடுக்கூட்டு சாமான்கள் எல்லாம் பேக் பண்ணி பிரயாணத்துக்கு ஆயத்தம் ஆயிடுவாங்க. அந்த மேகம் அப்படி அசையும் போது என்ன பண்ணுவாங்க? அதுல இருக்கிற பிரதானமானவர்கள், சபையில் இருக்கிற முக்கியஸ்தர்கள், அந்த சபையை நடத்துகிறவர்கள், மோசே, ஆரோன் சொன்னவர்கள், யோசுவா சொன்னவர்கள் ஒரு எச்சரிப்பை கொடுப்பாங்க. எக்காலம் ஊதுறவங்க ஆண்டவர் சிக்னல் கொடுத்துட்டாரு. எல்லா ஜனங்களுக்கும் இந்த சிக்னல் தெரிய வாய்ப்பு இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க? எக்காலத்தை ஊதுங்க. இந்த எக்காலத்தை ஊதும் போது எல்லாரும் சத்தத்தை கேட்டு உஷாராயிடுவாங்க. ரெடியா சொல்லுங்க. எக்காலத்தை ஊதிட்டு அந்த வாட்டில புறப்பட்டவங்க ஆயுதமா இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. இது பேரெல்லாம் பின்னாடி வந்துட்டே இருப்பாங்க. அதற்கு எக்காலம் பயன்பட்டது. ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு பிரசித்திப்படுத்த, ஜனங்களுக்கு தெரிவிக்க எக்காலம் பயன்பட்டது. இந்த இடத்துல எக்கால துணியோடு கர்த்தரை துதியுங்கள். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவருடைய ஜனங்கள் அவரை ஆராதிக்கிறோம் என்பதை உலகத்தில் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக பேரோசையோடு, எக்கால துணியோடு, வீணையோடு, சுரமண்டலத்தோடு கர்த்தரை துதியுங்கள். நீங்க துதிக்கிறத மற்ற ஜனங்கள் பார்க்கணும். எக்காலம் ஊதுற சத்தத்தை கேட்டாவே யுத்தத்துக்கு ஆயுதம் ஆயிடுவாங்க, புறப்படுறதுக்கு ஆயுதம் ஆயிடுவாங்க. சுற்றி இருக்கிற நாடுகள், சுற்றி இருக்கிற தேசங்களில் இருக்கிற ஜனங்கள் கதி கலங்கி போயிடுவாங்க. வெளியே சொல்லுங்க. ஆமா, எக்காலம் முழக்கம் அப்படிப்பட்டது. எரிகோ குதிரை சுற்றி வரும்போது கூட எக்காலத்தை ஊதினாங்க. எக்காலம் என்பது வெற்றியின் சப்தம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போற ஒரு நாள், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது கூட எக்கால சப்தம் முழங்கப்படும். வெளியே சொல்லுங்க. புஸ்தகத்தில் இருக்கிறது. எக்கால சத்தம் முழங்கும் போது மேகங்கள் மேலே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? தூதர்களுடைய ஆரவாரத்தோட பூமிக்கு வருவார். அதனால நாம துதிக்கிற துதியினாலே, நாம ஆர்ப்பரிக்கிற ஆர்ப்பரிப்பினாலே சத்துரு நம்ம இடத்த விட்டு தூரமா போனோம். ஒண்ணு. இரண்டாவது, சுற்றி இருக்கிற ஜனங்கள், இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தரை ஆராதிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ரகசியமா ரகசியமா பாட்டு பாடி, ரகசியமா ரகசியமா ஜெபம் பண்ணி, ரகசியமா ரகசியமா சாமி கும்பிட்டு பழக்கத்தை தயவு செய்து ரேடியோ சொல்லுங்க. நம்ம எப்பவுமே வெளிப்பட தன்மையோடு இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்பட தன்மையோடு. நிறைய பேர் தெரிஞ்சு நிறைய பேர் மாஸ்டர் நான் ஞானஸ்நானம் தான் எடுத்துட்டேன், ஆனா என் வீட்டுக்கு தெரியாது.
நான் சர்ச்சைக்கெல்லாம் போறேன், ஆனா என் வீட்டுக்கு தெரியாது, எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. என்ன மனுஷனுக்கு பயந்து ஆண்டவர் வெளிப்படுத்தாம இருக்கிற ஆண்டவர் உனக்குள்ளே இருக்கிறார் என்பதை உன் குடும்பத்தால் அறிந்து கொள்ள வேண்டும். முதல்ல உன்னோடு கூட இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வெட்கப்பட வேண்டிய நாமமா இயேசுவின் நாமம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இயேசுவின் நாமத்தை குறித்து யாராவது வெட்கப்பட்ட கடவுள் உங்களை குறித்து வெட்கப்படுவார் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்துவை குறித்து முதல்ல வெட்கப்பட்டேன், இப்ப நான் வெட்கப்படுறதில்லை. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு அது தேவபலன் உள்ளதா இருக்கிறது. எது தேவ